ஒரு பர்சன் ஒரு பைக்கை வந்து 22,000க்கு வாங்கியிருக்கான். இது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் அப்படிங்கறனால இதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக ஒரு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கு. இப்போ இந்த பைக் அவன் திரும்பி விற்கிறப்போ 12% லாபம் கிடைக்கிற மாதிரி விற்கிறான். ஒருவேளை வித்த விலையில ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி வித்திருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ 22,000 வாங்கினது 3,000 எக்ஸ்ட்ரா செலவு. ஸோ டோட்டலா வந்து 25,000 அந்த பைக்குக்கு செலவாயிருக்கு. ஓகே, இதுதான் காஸ்ட் பிரைஸ். இப்போ வித்த பிரைஸ் வந்து எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா விற்கிறப்போ 12% லாபம் கிடைக்கிற மாதிரி வித்திருக்கான். ஓகே, ஒருவேளை 500 ரூபாய் கம்மி பண்ணி வித்திருந்தோம்னா நம்ம வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து காஸ்ட் பிரைஸ்ல தான் பார்ப்போம். அப்ப அந்த 500 ரூபாய் வந்து 25,000த்துல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தாலே போதும். ஓகே, 500 பை 25,000 இன்டு 100 போட்டோம்னா பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். 2 0 2 0, இந்த 1 0 கேன்சல் ஆகும். இங்க 25 கேன்சல் பண்ணா 2, அதாவது 2%. அதாவது 2% லாபம் கம்மியா கிடைச்சிருக்கும். அப்போ 10% லாபம் கிடைச்சிருக்கும். இதுதான் ஆன்சர்.